No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. தமிழர்களின் #1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. பீகார் முதற்கட்ட வாக்குப்பதிவு நேற்றைக்கு முடிந்திருக்கிறது. இதுவரைக்கும் வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு வாக்குப்பதிவு நடந்திருக்கு. ஒரு 30 வருஷத்துக்கு பிறகு 66% கிட்ட வாக்கு செலுத்தியிருக்காங்க. நீங்க எப்படி பார்க்கறீங்க? என்ன நடந்துட்டு இருக்கு? பீகார் தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும்? அம்பேத்கர் சொல்றாரு ஐடென்டிஃபை த எனிமின்னு. சரி, எடப்பாடி தான் எனிமி, விஜய் எல்லாம் இல்ல. விஜய் சும்மா யூடிசி மாதிரி ஒரு விஜய் டிசி. நம்மளை வழக்க சொல்லணும்னா, தம்பி அன்புக்குரிய பாசத்துக்குரிய ஜோசப் விஜய் உனக்கும் வழக்கதானப்பா, நீ விக்க வச்சிருக்காப்பா, இப்படி எல்லாம் வாழ்க்கையில சொல்ல விடாது. 2 பேரும் டீஸ் பண்ணுவோம். தமிழ்நாட்டுல இப்படி அந்நியப்பட்டு போயிட்டே இருக்காரு சார் மோடி. இந்த மாதிரி தமிழர்கள் மீதான வெறுப்பை இப்படி சொல்றதன் மூலமா, மற்ற மாநிலத்தில் சொல்றதன் மூலமா அங்க தமிழ்நாட்டுல ஒரு வெறுப்பு தானே அது. நிதிஷ்குமார் பீகாரின் கம்பல்ஷன், வேற வழி இல்ல. ஓகே, ஒரு அதுக்கு தான் நீங்க சீமான தமிழ்நாட்டுல ஏதாவது ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு பாக்குறீங்க. ஆனா அது முடியாமே இருக்கு. கரெக்ட். உங்க அண்ணன் தான் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. எதுக்கு எடுத்தாலும் பிஜேபி, வட இந்தியாவில வரக்கூடிய உங்க ஓட்டெல்லாம் ஆர்ஜேடி ஓட்டும் இருக்கு, பிஜேபி ஓட்டு இருக்கு. அண்ணாமலையும் வில் ஃபைட் இட் அவுட். அண்ணாமலையும் வில் ஃபைட் இட் அவுட். யங்ஸ்டர், போர்க்குணம் கொண்டவர், பெரிய ஒரு புகழ்பெற்ற ஒரு ஹீரோயிஸ போலீஸ் ஆபீசரா நிரூபித்தவர், அதே போர்க்குணத்தோட இருக்கிறார். மோடிக்கு எதிராக பேசக்கூடியவங்க மோடி பிஜேபியின் முகமாக இருக்கிறத வரை மோடியை மக்களவை தேர்தலில் நம்ம தோக்கடிக்க முடியாதுன்னு சோர்ந்து போனவங்க, நொந்து போனவங்க, நூடுல்ஸ் ஆனவங்க. ஓபிஎஸ், டிடிவி 5 பேர்ல எத்தனை பேரை கொண்டு வந்தாலும் விஜய் அவங்கள கொண்டு போயிருவாரு போல தெரியுது திமுக கூட்டணியில இருந்து. அவர் அவங்கள கொண்டு போறதை விட அவரே நாட்டு தேர்தலை விட்டுட்டு ஓடுறதுக்குள்ள அதிகாரம் தான், வாய்ப்பு தான் அதிகம் இருக்கு. இல்ல அதுக்கு எதுவும் தெரியல. அவரும் ஆதவர்ஜனாவும் பேசுறத பாத்தீங்கல்ல, 2 பேரும். ஆதவர்ஜனா ஒரு சீட்டு உதயசீரில் தாரோன்னு சொன்னா நாளைக்கே போயிருவாரு. 26% இருக்குன்றாரு விஜய்க்கு. 26% கண்டிப்பா. சீமானோட 8% குறைவா இருக்கிறாங்க. 26% அதாங்க, சீமானோட 8% குறைவா இருக்காங்க. சீமான் 34ல இருக்கிறாரு, இவங்க 26ல இருக்காங்க. இது இன்னும் புது கணக்கா இருக்கு. 34 எங்க? அவர் கணக்குக்கு, ஆனைக்கு பான சரியான கணக்குக்கு ரவீந்திரன் துரைசாமி தான் உங்க தண்டவாளத்துல ஏற்றி உங்க முகத்திரையை கிழிச்சு, நீங்க ஊதி பரப்புக்கு பொருள ஊசியை வச்சு குளிச்சு, ஜோசப் விஜய முகத்திரைய கிழிச்சு எறியதுல ரவீந்திரன் துரைசாமி நம்பர் 1. ஓபிஎஸ் டிஎம்கே போறாரா? ஆட்சியில நான் பாராட்டிடுறேன். இல்ல திமுக போவாரா? ஓபிஎஸ்க்கு பெஸ்ட் ஆப்ஷன் டிஎம்கே தான். ஓ, அன்பழகன் மாதிரி ஒரு திறமைசாலி, சி சுப்பிரமணி மாதிரி ஒரு திறமைசாலி, தெளிவா கலைஞரும் பேராசிரியர் மாதிரி ஸ்டாலினும் ஓபிஎஸ்ங்கிற சூழ்நிலை கூட எடப்பாடியை கொண்டாடிடுவாங்களே, அப்படி ஒன்று நடந்தது. எதிர்காலம் சொல்லலாம். அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றவர்களுடமே கேட்போம். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார். வணக்கம் மதேஷ், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும் மதேஷ், நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கும் சார். பீகார் தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்க போகிறது? அந்த 14ஆம் தேதி நாளை எதிர்பார்த்து நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். என்ன நடக்க போகுது பீகார்ல அப்படின்ட்டு. பீகார் முதற்கட்ட வாக்குப்பதிவு நேற்றைக்கு முடிந்திருக்கிறது. இதுவரைக்கும் வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு வாக்குப்பதிவு நடந்திருக்கு. ஒரு 30 வருஷத்துக்கு பிறகு 66% கிட்ட வாக்கு செலுத்தியிருக்காங்க. இவ்வளவு பெரிய வாக்குப்பதிவு அந்த முதற்கட்ட தேர்தலில் நடந்திருக்கு. 2ஆம் கட்ட தேர்தல் அடுத்து நடக்க போகுது. அந்த 11ஆம் தேதி. தொடர்ச்சியா 20 ஆண்டுகளுக்கு மேலாக நிதிஷ்குமார் இருக்கார் அப்படின்னா, மக்கள் ஆன்டி இன்கம்பன்சியை பார்த்து பொறுத்து எப்படா தேர்தல் வரும், நிதிஷ்க்கு எதிராக ஓட்டு போடலான்னு போட்டாங்கன்ற மாதிரி எல்லாரும் பார்க்கிறாங்க. நீங்க எப்படி பார்க்கறீங்க? என்ன நடந்துட்டு இருக்கு? பீகார் தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும்? எனக்கும் அது கேக் வாக் ஈஸியா மோடி அடிச்சிருவாருன்னு நான் நினைக்கல. கடும் ஃபைட்டுங்கிறது எனக்கு தெரியுது. அதுல இன்னும் ஒரு தொலைக்காட்சியில விவாதத்துக்கு கூட அந்த ரிசல்ட் வரக்கு நாள் கேட்டாங்க. எப்படி இருந்தாலும் நம்ம அதை ஃபேஸ் பண்ணுங்கிற அடிப்படையில தான் என்னோட முடிவெடுத்து நான் செயல்படுறேன். அந்த ரிசல்ட் நாள் வந்துருங்கன்னு சொன்னாங்களா? எஸ். அது கொஞ்சம் தயங்குறீங்க, என்ன எப்படி மேனேஜ் பண்றது அப்படின்டா? இல்லை, நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்கணும், என்ன இதுன்னு பார்த்து செயல்படக்கூடியவன் தான். நம்பிக்கை. தர்மேந்திர பிரதான் ஒரிசாக்காரரு, பெரிய ஆர்கனைசர்,
தேசிய தலைவராக கூட அடுத்து வர்றதில் அவர் பேர் இருக்குது. அவர் சொன்ன கருத்து நமக்கு வந்து ரொம்ப ஒரு நம்பிக்கை அளிக்குது. தெளிவாக சொல்கிறாரு, எங்களோட சோஷியல் கொலிஷன் ஆர்ஜேடியோட சோஷியல் கொலிஷனோட பெருசு. அவங்க 35னா நாங்கள் 65, 65ஐயும் பெரிய அளவு நாங்கள் வாக்குப்பதிவு செய்ய வச்சுருக்கோங்கிற ஒரு நம்பிக்கையை தர்மேந்திர பிரதான் சொல்லியிருக்கிறாரு. மத்திய பிரதேஷ் முதல்வரும் இன்னைக்கு பிஎம்ஓவில் ஒரு பெரிய முக்கியமான ஒரு பாஜக தேசிய அளவில் ஒரு தலைவராக இருக்கக்கூடிய சவுகான், பெரிய ஆர்கனைசர், அவரும் பெரிய வெற்றியை பெறுவோங்கிற கருத்தை சொல்லியிருக்கிறாரு. மோடி முந்தைய வெற்றிகளோட பெருசாக இருக்குங்கிற கருத்தை சொல்லியிருக்கிறாரு. இது எல்லாம் எங்களுக்கு நம்பிக்கை அளிக்குது. ஆனால் அரசியல் களத்துக்குள்ள யாரையும் டேக்கன் ஃபார் கிராண்டட் இன்னும் ஒன்றுமில்லை அவங்க இன்னும் எடுத்துடக்கூடாதுங்கிற அடிப்படையில் சில விஷயங்கள் வந்து பார்க்கணும். அந்த வகையில் எச்சரிக்கையாகவே எங்களோட கருத்துக்களை முன்வைக்கிறோம். ஸோ முழுமையான வெற்றி யார் வருவாங்கன்னு பீகார் ரிசல்ட்டை சொல்ல முடியாது அப்படின்றது உங்களுடைய கணிப்பு, கரெக்ட்? கலந்த சட்டமன்றத்தோட இந்த சட்டமன்றம் ஒப்பிட்டு பார்க்கும்போது 0.3 விழுக்காடு தான்ங்கிற டிஃபரன்ஸுங்கிறத பார்வையில் பார்த்தாலும் ஷிராக் பஸ்வான் வந்ததில் ஒரு 5% அட்டவணை பிரிவு பஸ்வானோட அந்த சமூகத்தை சேர்ந்த மக்களோட ஆதரவு வளையம் இங்கே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது கழிஞ்ச முறை நிதிஷுக்கு எதிராக இருந்தது. இந்த முறை அவரும் மத்திய அமைச்சரவையில் ஒரு பெரிய பொறுப்பு, மோடியின் நம்பிக்கைக்குரியவர், அவருக்கும் 29 இடங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டு 5 எம்பி டிக்கெட் வாங்கினார், 5யும் ஜெயித்தாருங்கும் போது அது சுமூத்தாக அந்த கெமிஸ்ட்ரி ஜேடியுக்கு கரெக்டாக ஃப்ளோ ஆகணும். அந்த இதுவும் கரெக்டாக இருக்குங்கிற எதிர்பார்ப்பும் இருக்குது. ஜென் சூராஜ் அதையும் பேசி ஆகணும். தமிழ்நாட்டின் பிரசாந்த் கிஷோர், நீங்க பீகார் பிரசாந்த் கிஷோர் ஏன் நிக்கல? 243 தொகுதியிலும் வேட்பாளர் போட்டிருக்காரு. என்ன நடக்க போகுது சார்? என்னுடைய ஃபேவரேட் யோகேந்திர யாதவ். ஓகே, பிரசாந்த் கிஷோரை பொறுத்தவரையில் அவர் கண்டஸ்ட் பண்ணாதது தவறு. அவர் போல்டாக நின்று இருக்கணும். நின்றுக்கிட்டு வரக்கூடிய வாக்கை வச்சுக்கிட்டு அவர் 2029 என்டிஏயோ இண்டி கூட்டணியோ அவர் தான் யார் பீகாரில் அதிக சீட்டு எடுப்பாங்கங்கிறத முடிவு பண்ணக்கூடிய அளவுக்கு அவர் தன்னோட வாக்கு வங்கியை பலப்படுத்தியிருக்கணும். இப்போ கேண்டிடேட் போட்டுட்டாரு, ஒரு 3 கேண்டிடேட் விலை போனாங்க. ஒரு சில கேண்டிடேட்ஸ் வந்து கொஞ்சம் ஆஃப் ஆயிட்டாங்க. ஒரு இடத்துல ஒரு யாதவ் பாகுபலி இவருக்கு ஆதரவாக போனவர் கூட அந்த ஒரு ராஜ்புட் பாகுபலியால் சுட்டு கொல்லப்பட்டார். அது பெரிய இஷ்யூ நடந்தது. ஆனால் அந்த இஷ்யூக்கு பிறகு மக்கள் போலரைசேஷன் எப்படி இருக்குன்னா, அந்த ஆனந்த் சிங் வந்து எங்களெல்லாம் காப்பாற்றினவர், எங்கள் விவசாய இதெல்லாம் அவருடைய அதிகார பலத்தில் தான் திருட்டு போகாமல் இருக்குதுன்னு சொல்லக்கூடியவங்களும், என்ன இருந்தாலும் நாங்கள் வந்து யாதவ்ஸு ஆர்ஜேடிக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லக்கூடிய அளவுக்கும் அந்த அரசியல் களம் என்டிஏ வெர்சஸ் இண்டி கூட்டணி, அப்பர் காஸ்ட் போலரைசேஷன் ஆன் பிகாப் ஆஃப் பிஜேபி அண்டு ஓபிசி யாதவ் போலரைசேஷன் ஃபார் ஆர்ஜேடிங்கிற லெவலில் தான் அதுக்குள்ளே இருக்குது. அப்பர் காஸ்ட் ஓட்டுக்கள் பிரசாந்த் கிஷோர் பாண்டேயால் பாதிக்கப்படுங்கிற அச்சம் பாஜகவுக்கு இருந்தனால தான் ஒரு மார்வாடி அப்பர் காஸ்ட் ஷா, ஒரு பிராமின் அப்பர் காஸ்ட் திவாரி, ஒரு பூமிகார் அப்பர் காஸ்ட் சின்ஹா 3 பேரை பாஜகவில் சேர்த்தாங்க. ஸோ அந்த இடத்துக்குள்ள அப்பர் காஸ்ட் ஏரியாக்கள் எல்லாம் ஒரு பிரச்சாரம் செய்யப்பட்டிருக்குது. அது சீக்ரெட் பிரச்சாரம் தான் எடுக்கப்பட்டது. ராகுல் காந்தியோட அர்பன் நக்சல் மாதிரி ஒரு தீவிரமான அரசியல் அரங்கத்துக்கே வராத பெரியார் பேசக்கூடியது மாதிரி அதையும் தாண்டி ஜுடிஷியரி எல்லாம் விமர்சனம் பண்ணி பேசக்கூடிய ஒரு விமர்சனத்துக்கு எதிரான ஒரு மைல்டான கேம்பெயினை தர்மேந்திர பிரதான், சவுகான் போன்றவர்கள் வந்து பாஜக முன்னெடுத்திருக்கிறாங்க. அது பெரிய அளவில் வந்து பாஜகவுக்கு பலன் அளிக்குங்கிறதான் நம்பிக்கை. இல்லை பிரசாந்த் கிஷோர் பாண்டேக்கு அப்பர் காஸ்ட் ஓட்டு போச்சுன்னா அது எந்த வகையில் இருக்குங்கிற ஒரு சஸ்பென்ஸும் ரிசல்ட் வரும்போது தான் தெரியும். ஏன் பிகே நிக்கல? பிரசாந்த் கிஷோர் பீகார் தேர்தலில் அவர் நிக்கல, என்ன காரணம்? நிற்காதது தவறு. அதான் ஏன் நிற்காம அவர் தவிர்த்தாருன்னு நீங்க பாக்குறீங்க? இதெல்லாம் ஒரு துறையில் வெற்றி மேல் வெற்றி பெற்றவங்களுக்கு இன்னொரு துறையில் தோத்துறக்கூடாதுங்கிற அச்சம். ஓகே, தோல்வி ஒரு பெரிய மேட்டரே கிடையாது அரசியல். ஓ, அவரே தோத்துருவாருன்னு அவர் நினைக்கிறாரு. அவர் நின்னா தோப்பார், அது மேட்டர் இல்லை. ஆனால் அவர் எடுக்கிற வாக்கு சதவீதம் அவரை
பீகாரின் நாயக நாட்டு 29 உயர்த்தம். ஓகே. அந்த இடத்துக்குள்ள அவர் நின்று இருந்தா வாக்கு சதவீதம் கூடுதலா வந்திருக்கும். அந்த இடத்துல அவர் நிற்காதது வந்து அவரே தோக்கிறதுக்கு முன்ன தோல்வியை ஒத்துக்கிட்டு ஒதுங்கின மாதிரி அந்த ஃபைட்ல களத்துல கேப்டன் வந்து படுத்த மற்ற போர்ப்படை வீரர்களோட அந்த போர் வந்து ரொம்ப டைல்யூட் ஆகும். அந்த மாதிரி தனக்கு வர வேண்டிய வாக்குகளை பாதியா குறைச்சிட்டார். ஆனா பிஜேபி ஏஜென்ட்னு அங்க மகா கத்பந்தன் அப்படி எல்லாம் சொன்னாங்களா பாருங்க, அழகா நேக்கா அவர் நிக்காம மற்றவங்களை இறக்கி விட்டு அவர் பிஜேபிக்கு உதவி செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு பிரச்சாரம் பண்ணாங்களே. ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகள் வந்து பிரசாந்த் கிஷோர் பாண்டேக்கு போகக்கூடாது என்ற அடிப்படையில் பிஜேபி ஏஜென்ட்னு தான் அந்த ஆளுங்கட்சி எதிர்ப்பு வாக்குகள் தங்களுக்கு வரணும்னு நினைக்கக்கூடிய மகா கர்பந்தன் ஆர்ஜேடி காங்கிரஸும் பேசுவாங்க. அப்பர் காஸ்ட் ஓட்டு பிரசாந்த் கிஷோரோட சன் ஸ்வராஜ் பார்ட்டிக்கு போகக்கூடாதுன்னு பாஜகவினர் டோர் பை ரொம்ப அர்பன் நக்சல் மாதிரி ராகுல் காந்தி செயல்படுறாரு. இப்படி விட்டா உங்களோட பிரச்சனைகள் மோசமாகும் உங்களுக்குங்கிற அடிப்படையில் இன்னைக்குள்ள சூழ்நிலையில் நீங்கள் தேஜஸ்வி யாதவ் எதிர்ப்பை விட ராகுலோட பேச்சின் எதிர்ப்பும் ராகுலோட நடவடிக்கைகளின் எதிர்ப்பையும் மையமாக வச்சு பாஜக தரப்பு பிரசாந்த் கிஷோர் காங்கிரஸ் ஏஜெண்டு அதை நீங்கள் கவனத்தில் கொண்டு செயல்படுங்கன்னு இந்த தரப்பு வாக்குகள் அவருக்கு போகக்கூடாதுன்னு பாஜக தரப்பும், அந்த ஆளுங்கட்சி எதிர்ப்பு வாக்குகள் அவருக்கு போகக்கூடாதுன்னு ஆர்ஜேடி தரப்பும் ரெண்டு பேருமே அவரை பிச்சு பிடுங்கியிருக்கிறாங்க. அதே மீறி என்ன வாக்கு வராருன்னு பார்க்கலாம். தர்மேந்திர பிரதான், சிவராஜ் சிங் சவுகான் இவங்க ரெண்டு பேரும் வந்து கடைசி நேரத்தில் சொன்னது நிதிஷ்குமார முதல்வர் வேட்பாளர்னு சொன்னது நீங்க அதுவே எடுபடுமாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அமித்ஷாவோ மோடியோ அங்க அதை முன்னிலைப்படுத்தல, அது அதனால அது ஒரு மைனஸ்ன்னு சொல்றாங்க. உங்க பார்வையில் அது சொல்லாம விட்டது அது பிளஸ்ஸா மைனஸா? ஒரு நோக்கத்தில் அது சொல்லாமல் விடப்பட்டிருக்குது. அதன் நோக்கம் என்னன்னா சிராக் பஸ்வானுக்கும் ஒரு முதலமைச்சர் வாய்ப்பு அங்கே இருக்குங்கிற ஒரு தோற்றத்தை கொடுத்து சிராக் பஸ்வான் ஆதரவு அட்டவணை பிரிவு மக்கள் வாக்குகளையும் முழுமையாக எடுக்கணுங்கிற நோக்கம்தான் அது. ஏன்னா நிதிஷ்குமாரை சொன்னால் சிராக் பஸ்வான் வந்து நிதிஷ்குமாருக்கு எதிராக தான் முந்தைய 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி களமாடினார். ஆமாம். ஸோ அந்த இதில் சிராக் பஸ்வானுக்கும் சிஎம் ஆக வாய்ப்பு இருக்குன்னு அவர் சமூக வாக்குகள் தெளிவாக வந்துட்டுன்னா கூடுதல் பலத்தை கொடுக்குங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். நிதிஷ்குமாருக்கு வாய்ப்பு இருக்குங்கிற அந்த வாக்காளர்கள் போடுவாங்க, சிராக் பஸ்வானுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு தோற்றம் வந்தால் அந்த வாக்குகள் நிதிஷ்குமாருக்கு எதிரான வாக்குகள் கடந்த முறை எதிராக அவரே தனியாக கேண்டிடேட்டாக போட்டு ரொம்ப தொகுதியெல்லாம் அடிபட்டு போச்சு. அந்த மாதிரி இல்லாமல் வருங்கிறதான் வீகம். இந்த வீகம் நாம் சொல்கிறதுன்னு சொன்னால் யார்கிட்ட இருந்து இந்த வீகம் மைக்ரோவா பாஜக பண்ணாலும் ஆரம்பத்தில் இந்த மாதிரி ஒரு வீகத்தை காட்டுனது வந்து கர்நாடகாவில் சுனில் கனகோலு நாயுடுகாரு. நம்ம கிண்டல் பண்ணாலும் ஒருத்தன் பண்ணின சாதனையை நம்ம வந்து என்னைக்கும் மறைக்கக்கூடாது. என் நண்பர் தான், சும்மா சில இடங்களில் அவர் பேசக்கூடிய இதுக்கு கிண்டல் பண்ணுவோம், பட் அந்த சாதனையை பண்ணி காட்டினது சுனில் கனகோலு தான். கர்நாடகாவில் டிகே சிவகுமார் ஒக்காலிகா லீடர், அவரும் சிஎம் ஆகலாங்கிற ஒரு ஆஸ்பிரேஷனும் வெற்றி பெற்றாதான் சித்தாராமையா குருபா ஓபிசி லீடர். அவர் குருபாவுக்கு மட்டும் லீடர் இல்லை, அவர் கிறிஸ்டின் முஸ்லீம்ஸு குருபா இடிகா எல்லா ஓபிசி ஷெட்யூல் காஸ்ட் எல்லாத்துக்குமான ஒரு தலைவர். இவர் ஒக்காலிகா லீடர். ஒக்காலிகா பவர்ஃபுல் காஸ்ட். சிவகுமார் நம்ம ஒரு விளாட கொன்ற மாதிரி அதே தான், அதே விவசாய ஜாதி நல்லுடைமை ஜாதி நம்ம இவங்கள மாதிரி தான். கவுடா சித்தராமையா எல்லாருக்குமான ஆளுன்றதுனால தான் இன்னும் அந்த 2.5 வருஷத்துக்கு மேலே பதவி கொடுக்காம புரியுது அழகா சீட்டை பிடிச்சி உட்காந்துட்டாரு. அப்போ அந்த ஸ்ட்ராட்டஜி அவங்க என்ன கொண்டு வராங்கன்னா ஆஸ்பிரேஷனை கொடுக்குறாங்க. வெற்றி பெற்றா ஒக்காலிகா சிஎம் ஆயிடுவாரு, லிங்காயத் சிஎம் போய் ஒக்காலிகா வந்துடுவாருங்கிற ஆஸ்பிரேஷனை ஒக்காலிகாவை கொடுத்து அவங்க ஜேடிஎஸ்ஸை டிசைட் பண்ணிட்டு இங்கே வரணுங்கிற இதை கொடுக்குறாங்க. அங்கே இந்த இடத்துக்குள்ள அப்பர் காஸ்ட் போய் நம்ம ஓபிசி சித்தாராமையா தான் வருவாருங்கன்னு குருபானா நம்ம பாஸ்டல் கம்யூனிட்டி நம்ம யாதவர்கள் மாதிரி குருபா 6% அங்கே இருக்கிறாங்க. இடிகாஸ் 2% தான். இடிகாஸ் வந்து பங்காரப்பா, ஜாலப்பா, ராஜ்குமார் இவங்கெல்லாம் வந்து ஒரு கட்டத்துக்குள்ள குருபா செய்ய ஓபிசின்னு ஏற்றுக்கிட்டாங்க. இந்த ஆஸ்பிரேஷனை ஓபிசி கம்யூனிட்டிக்கும் பொக்காலிகாவுக்கும் கொடுத்து அதை வெற்றிகரமாக முடித்தது சுனில் கனகோலு நாயுடுகாரு. அவரை சிஎம்க்கு அட்வைசராக கூட கேபினெட் அந்தஸ்தில் நண்பரை அங்கீகரித்தாங்க, கௌரவத்தை கொடுத்தாங்க. அதே மாதிரி ஒரு தன்மைக்குள்ள கடைசி கட்டத்தில் பிரதான் சொன்னாலும் கூட சிராக் பஸ்வானுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு தோற்றத்தை கொடுக்கறதுக்கு தான் அந்த இதை ஆரம்பத்துக்குள்ள அவங்களை யாரும் சொல்லலை. ஆனால் ஒன் திங் நாம் பார்க்க வேண்டியது என்னன்னா,
ஈக்குவல் சீட்டு தான் 2 பேர் நிற்கிறாங்க. ம். அப்போ ஈக்குவல் சீட்டு வரக்கூடிய பட்சத்தில் நிதிஷ்குமாரால் ஆர்ஜேடி ஆதரவுலையும் சிஎம்மா இருக்க முடியும். ஓகே. அதனால நிதிஷ்குமாரை தள்ளிடலாங்கிறது வாய்ப்பு குறைவு. அப்படி தள்ளணும்னா பிஜேபி 90% ஜெயிக்கணும். ஓகே. சிராக் பஸ்வான் 90% ஜெயிக்கணும். அப்படியே ஜெயித்தாலும் பார்லிமெண்ட்ல இவர் நிதிஷ்குமார் இருக்கக்கூடிய சுமார் ஒரு 15க்கு குறைவில்லாத சதவீத வாக்கு வேணும். ஸோ நிதிஷ்குமார் வந்து பீகாரின் கம்பல்ஷன், வேற வழி இல்லை. ஓகே. ஒரு அதுக்கு தான் நீங்க சீமான தமிழ்நாட்டுல ஏதாவது ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு பாக்குறீங்க, ஆனா அது முடியாமே இருக்கு. கரெக்ட். உங்க அண்ணன் தான் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. எதுக்கு எடுத்தாலும் பிஜேபி வட இந்தியாவில வந்து வரக்கூடிய உங்க ஓட்டெல்லாம் ஆர்ஜேடி ஓட்டும் இருக்கு, பிஜேபி ஓட்டு இருக்கு. கண்ணு முடிட்டு எல்லாமே பிஜேபி ஓட்டுல அடிக்கிறாரு. 20 வருஷமா நிதிஷ்குமார் சும்மா அங்க இருக்கிற குறைவான வெற்றியை வைத்துக் கொண்டே முதலமைச்சர் ஆகி கொண்டிருக்கிறார். சீமான் இந்த 8% வச்சுக்கிட்டே முதல்வர் ஆக்க முடியும்ன்றத நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க. கரெக்ட். அரசியல் அரங்கத்துக்குள்ள அப்படி ஒரு தோற்றத்தை சீமானுக்கு நாம் கொடுத்ததுனால ஐயா எடப்பாடி பழனிசாமி 26லயும் கூட்டணி கிடையாது, 29லயும் கூட்டணி கிடையாது, 31லயும் கூட்டணி கிடையாதுன்னு சொன்ன ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காங்கிரசும் பாஜகவும் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஆணின்னு சொன்ன ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணாமலை சீமான 4 இடத்துல புகழ்ந்து பேசவும், நான் 14% பாஜக 8% நிதிஷ்குமார் சிஎம்மா சொல்லி அவங்க பீகாரில் ஒரு காம்பினேஷன் வந்து ஒரு கம்பைன்ட் எஃபெக்ட் கொடுத்து அவங்க ஆட்சி அரியணையில் நிதிஷ்குமார் மைனர் பார்ட்னர் ஏறினது மாதிரி 18% என்டிஏ சீமான முன்னிறுத்தினா ஆட்சிக்கு வரும் நான் சொல்லலை, கண்ண மூடிட்டு சொல்லலை. எடப்பாடி 150 தொகுதியில் 3வது போயிடுவாரு, வீணா போயிடுவாரு, அடி வாங்கிடுவாருன்னு நான் சொன்னதும் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் சசிகலா விஷயத்தில் யார் சொன்னதும் நடக்கல, இவன் சொன்னது தெளிவாக நடந்தது. அதே போல நம்மளை சத்திரியன் குருமூர்த்தி சசிகலாவுக்கு ஆளுன்னு தூக்கி போடும்போது இந்த டீம் தான் நம்மளை தூக்கி போட்டால் பலப்படாத எடப்பாடி பழனிசாமி பலகீனமான நிலைமையில இந்த சிமெண்ட் காங்கிரீட் ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ பலம் அடையதுக்கு முன்னாடியே தூக்கி போட்டால் சசிகலா பின்னாடி போய் விழுந்து சசிகலாவை பெரிய ஆக்கிடுவாங்கன்னு மோடி கிட்ட இந்த டீம் தான் தங்கள் நாலேஜ் ஒர்க்கை பண்ணி நம்மளே காப்பாத்தின. யார் சார்? அண்ணாமலையை சொல்றீங்க போல. இது எங்க டீமை தான் சொல்றேன். அதான் உங்க டீம் இப்படி ஒரு சாதனை பண்ணிருக்குன்னு சசிகலாவுக்கு விஷயத்துல நீங்க சொன்னதுதான் நடந்திருக்குன்னு நான் கூட சொல்லியிருக்கேன். கரெக்டுங்களா? அதே போல இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொண்டு போய் சேர்த்தது அண்ணாமலையோ அப்படின்னு கண்டிப்பா அண்ணாமலைக்கு அதுல பெரிய ரோல் இருக்கு. சரி. அப்போ அந்த கட்டத்துக்குள்ள சத்திரன் குருமூர்த்தி போன்றவர்களோட முயற்சியை மீறி நம்மளையே நேஷனல் மைண்டட் கம்யூனிட்டி வெள்ளாள கவுண்டர்கள் வந்து தேசிய எண்ணம் கொண்டவங்க, அவங்கள நம்ம கிராப் டவுன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலையும் அவருக்கு வெற்றியை கொடுத்தது நாமங்கிறது தெரியும் போது இதுலையும் பிஎம்ஓவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒரு இதை சீமானும் சம்மதிச்சிட்டாருன்னா நம்ம 3வது பேருங்கிற அடிப்படையில் தான் அவர் வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ள வந்தார். தமிழ்நாட்டின் நிதிஷ்குமார் சீமான் நான் சொன்னதை சீமான் ஒத்துக்கணும். அவரோட எல்லா பேச்சும். ஆனா அவர் பல்ட்டி அடிப்பாரு அடிக்கடி, அவருக்கு அங்க பல்ட்டி ராம்னே பேரு. ஆனா சீமானுக்கு அப்படி பல்ட்டி அடிப்பாரு அவரு அப்படின்னு எந்த ஸ்டேட்மெண்ட்டும் கிடையாது. அதாவது தேர்தல் நிலைப்பாட்டுல சீமான் இது ஸ்பெஷல் இன்டென்சிவ் சிறப்பு வாக்காளர் திருத்தம் எலக்டரல் சார் படுத்தாலும் கூட ஸ்டாலினோட ஒரு ஸ்டெப் போய் பிஜேபி அடிக்கணும்னு நினைக்கிறாரு. சரி. வட இந்தியர்கள்னாலும் ஸ்டாலினோட 2 ஸ்டெப் போய் அடிக்கணும்னு நினைக்கிறாரு. கவர்னர் எதிர்ப்புனாலும் 3 ஸ்டெப் போறாரு, இந்தினாலும் 4 ஸ்டெப் போறாரு. ஸோ சீமான் அந்த இடத்துக்குள்ள வந்து அவர் பாதையில தான் போயிட்டு இருக்கிறாரு. சரி. நான் எடுத்த முயற்சியில 20% எடப்பாடி ஐயாவுக்கு ஓட்டு என்டிஏக்குள்ள வந்தது மோடிக்காக நாம செய்த சாதனை. சரி. ஸோ இந்த இடத்துக்குள்ள சான்ஸ் எடுக்க முடியாதுன்னு எடப்பாடி உள்ள வந்ததே தமிழ் மண்ணுக்குள்ள நம்ம அறிவு, ஆற்றல், ஆல் இண்டியா நாலேஜ், நுணுக்கமான அறிவால மோடிக்காக 20 உள்ள கொண்டு வந்திருக்கோம். காப்பாற்ற வேண்டியது இருக்கு. 29 விட்டுட்டு போயிட்டாங்க, அது பெரிய சிக்கலாயிரும். 26 பற்றி நம்ம கவலை இல்லை. 26 கூட இன்னும் முடியல. அந்த பேட்டில் பிப்ரவரி வரைக்கும் நம்ம காத்திருப்போம். இன்னும் நிறைய நடக்க போகுது, நிறைய அதிரடி மாற்றங்கள்லாம் இருக்க போகுதுன்னு சொல்றாங்க. ஓகே. அந்த அதிரடி மாற்றம் வந்து மாற்றம் வந்து அவரு சக்சஸ் ஆயிட்டாரு. அண்ணாமலையை தூக்கி போட்டுட்டாரு. ஒரு பெரிய எதிரி ஒரு வரையில 2 வாள் இருக்க முடியாதுங்கிறதுல அண்ணாமலையை தூக்கி போட்டுட்டாரு. அண்ணாமலையும் வில் ஃபைட் இட் அவுட். யங்ஸ்டர், போர்க்குணம் கொண்டவர், பெரிய ஒரு புகழ்பெற்ற ஒரு ஹீரோயிஸ போலீஸ் ஆஃபீஸரா நிரூபித்தவர், அதே போர்க்குணத்தோடு இருக்கிறாரு. அதையும் பார்க்கலாம். நீங்க ஒரு கருத்தை சொன்னீங்கன்னா மாற்று இதுக்கும்
அடுத்து இன்னொன்னு வச்சிருக்கோங்க நாங்க. மூவ்ஸ் அண்ட் கவுண்டர் மூவ்னு சொல்லும்போது ரெண்டு பேருமே கவுண்டர் தான். இல்ல அகைன் சின்ன கவுண்டருக்கு மூவ் இருக்கு, பெரிய கவுண்டருக்கு மூவ் இருக்கு. பாத்துறலாம். நம்ம சின்ன கவுண்டர் பக்கம் தெளிவா இருக்கிறோம். ரைட் சார், நம்ம தனியா பேசுவோம். அகைன் நம்ம பீகாருக்கே கொண்டு போறோம். நான் தான் தமிழ்நாடு கொண்டு வந்தேன், பட் இருந்தாலும் அது கொஞ்சம் ஒட்டுது, அதனால கொண்டு வந்தது. மோடியினுடைய சரிவுன்றது, அதாவது தோல்வி சரிவு பீகார்ல இருந்து தொடங்க போகுது அப்படின்னு சொல்றாங்களே. மோடிக்கு எதிராக பேசக்கூடியவங்க வந்து மோடி பிஜேபியின் முகமா இருக்கிறத வரை மோடியை வந்து மக்களவை தேர்தலில் நம்ம தோக்கடிக்க முடியாதுன்னு சோர்ந்து போனவங்க, நொந்து போனவங்க, நூடுல்ஸ் ஆனவங்க. அதாவது அம்பேத்கர் சொல்லுவார், எதிரி யாரை கடுமையாக தாக்குறானோ அவன் தன்னை சார்ந்தவங்களுக்கு நம்பிக்கைக்குரியவன்னு அர்த்தம். சரி, பாஜகவை சார்ந்தவர்களுக்கும் இந்துத்துவ வாக்காளர்களுக்கும் நம்பிக்கைக்குரியவர் மோடி. என் நாட்டிற்கு ஒரு தலைவன் பிறந்து விட்டான்னு 19 உங்க முன்னாடியே சொன்னேன். அதுல சில பின்னடைவுகள் ஜாதிய ரீதியா இருக்கலாம். ஆனா அது 2029 வரும்போது மோடிக்காக தான் முழுமையா நிற்கும். அந்த வகையில தான் எங்களை போன்ற மோடிஜி ஃபார் PM 2029 இந்தியா ஃபுல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். இதுல பீகார் எலெக்ஷன் வந்து டைட் ஃபைட்டுங்கிறத நாங்க மறுக்க வரல. பிரதான் தர்மேந்திர பிரதான் இவங்க வார்த்தைப்படி எப்படியும் தப்பிடுவோம்னு நினைக்கிறோம். போலிங் ஜாஸ்தி ஆனதுல அப்பர் காஸ்டும் ஜாஸ்தி ஓட்டு வந்திருக்காங்க, முஸ்லீம் யாதவும் ஓட்டு ஜாஸ்தி போட்டிருக்காங்க. ஒருவேளையில யாதவர்களும் முஸ்லீம்களும் ஆர்ஜேடியும் காங்கிரஸ் விட்ட நான் யாதவ் முஸ்லீம் கேண்டிடேட்டுக்கு எம்எல்ஏ பற்றி கவலைப்படாம அந்த ஓட்டை முழுமையா டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்கன்னா அது ஒரு ஆபத்தான இடம். அங்க ஆபத்தான இடத்தையும் நாம குறைச்சி மதிப்பிடல. அவங்க என்டிஏல 6 சீட்டு வாங்கின பிஏபி பார்ட்டி மீனவர் கட்சி மல்லா ஸ்போர்ட்மேன் ஃபிஷர்மேன் அந்த முகேஷ் சகானிக்கு வந்து 18 சீட்டு கொடுத்து இவங்க சேர்த்துருக்காங்க. காங்கிரஸை பற்றி அவங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பைத்தியம் பிடிச்சாலும் தெருவில் இருக்க தான் வீட்டில் தூக்கி போடுவாங்கங்கிற மாதிரி. ராகுல் காந்தியை பொறுத்தளவில் பீகார் தேர்தலில் அவர் தேஜஸ்வி யாதவ் சிஎம்மா சொல்ல மாட்டார் அதுன்னு சொன்னாங்க. ஆனால் கடைசியாக அவர் வந்து தேஜஸ்வி யாதவ் வெற்றி பெறதுக்கு 10 சீட்டை தியாகம் பண்ணியிருக்கிறார். ரைட்டு. இதை வந்து தமிழ்நாட்டுக்குள்ளேயும் பொய்யா புரட்டா போலியா மோசடியா ஆதாரமே இல்லாமல் கருத்து கணிப்பு பண்ணி பக்கம் பக்கமாக டாய்லெட் பேப்பரில் எழுதுகிற மாதிரி டாய்லெட் பேப்பர்னு அதை அர்த்தத்தை படுத்திக்கிடுங்க. பொய்யா எழுதினவங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன், காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டிலையும் ஸ்டாலினை பலப்படுத்துறதுக்கு, இண்டி கூட்டணியை பலப்படுத்துறதுக்கு அவர்கள் வந்து கூடுதலாக வரக்கூடிய கட்சிகள் ஓபிஎஸ், டிடிவி, பிரேமலதா, டாக்டர் ராமதாஸ், ராகுல் காந்தி கூட்டிகிட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் விஜய் யார் வந்தாலும் அந்த சீட்டை குறைச்சி கொடுக்கறதுக்கு, ஸ்டாலின் அவங்களுக்கு சீட்டை கொடுக்கறதுக்கு, காங்கிரஸ் சீட்டை குறைச்சி கொடுக்கறதுக்கும் அவங்க தயாராகிட்டாங்க. விஜய்னு சொன்னீங்களா? விஜய் வருவார் நான் சொல்ல வரல. விஜய்னு ஏன் கொண்டு வந்து அப்படி விஜய் வருவார் நான் சொல்ல வரல. காங்கிரஸ் அதை கொண்டு வரும்போது ராகுல் காங்கிரஸை விஜய் கொண்டு வந்துருவாரான்னு இப்ப பாத்துட்டு இருக்காங்க சார். அவர் என்ன ஜவ்டேக்கரா, கிறிஸ் ஜவ்டேக்கரா என்ன? அவர் வந்து தமிழ்நாட்டுல பெண்கள் பாலியல் குற்றங்கள் 2019 எவ்வளவு இருந்துச்சு, இப்ப அதிகரித்திருக்குன்னு பேசியிருக்காரு. பாத்தீங்களா? அதிக சீட்டு வாங்குறது தொடர்பா டெல்லி முடிவு பண்ணுவோன்னு அவர் சொன்னதை வச்சுதான் நான் பேசுறேன். சரி, அதோட அர்த்தம் மற்றவங்களை கொண்டு வந்தா, விஜயையும் கொண்டு வந்தா கூட ஓபிஎஸ், டிடிவி 5 பேர்ல எத்தனை பேரை கொண்டு வந்தாலும் விஜய் அவங்களை கொண்டு போயிருவாரு போல தெரியுது திமுக கூட்டணியில இருந்து. அவர் அவங்கள கொண்டு போறதை விட அவரே நாட்டு தேர்தலை விட்டுட்டு ஓடுறதுக்குள்ள அதிகாரம் தான், வாய்ப்பு தான் அதிகம் இருக்கு. இல்ல அதுக்கு எதுவும் தெரியல. அவரும் ஆதவர்ஜனாவும் பேசுறத பாத்தீங்கல்ல, 2 பேரும். ஆதவர்ஜனா ஒரு சீட்டு உதயசீரில் தாரோன்னு சொன்னா நாளைக்கே போயிருவாரு. என்ன ஆதவர்ஜனா நீங்க போட்டுக்கிட்டு யாரை பேசிட்டு திரிய? ஒரு சீட்டு எம்எல்ஏ சீட்டு ஸ்டாலின் சொன்னாருன்னா விஜய் விட்டுட்டு போயிருவாரு. விஜய்க்கு அது தெரியும் சார். விஜய் இவரெல்லாம் நம்புறான்னு நினைக்கிறீங்களா? பல கட்சி மாறி வந்து இந்த சந்தர்ப்பாதிகளை நம்பி களத்துக்கு போவார் நினைக்கிறீங்களா? இல்ல, அவர் திமுகவை தோற்கடிக்கிறதுக்கான அத்தனை யுக்திகளையும் டிஎன்ஏவே எங்கிட்ட இருக்கிறார். எம்ஜிஆருக்கு பிறகு எங்கிட்ட தான் அதிக டிஎன்ஏ தெரியும், திமுகவோட டிஎன்ஏ. அதாங்க ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுத்தா எல்லா டிஎன்ஏயும் குப்பை குடல் தூக்கி போட்டுட்டு போயிருவாங்க. என்ன நீங்க அவ்வளவு அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க ஆதவர்ஜனாவை? ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுத்தா ஓடிடுவாருன்றீங்க. எங்க அவரே தான் திமுகல இருந்து விடுதலை சிறுத்தை போயிருக்காரு, விடுதலை சிறுத்தையில இருந்து தாவேக்காக்கு போயிருக்காரு. விடுதலை சிறுத்தைகள் 10 விடுதலை சிறுத்தைகள்ல இருந்து தான் வெளியேற்றப்பட்டதுக்கு திமுக காரணம்னு அவர் சில இடங்கள்ல சொல்லியிருக்காரு சார். அதேதான். அங்க போனாலும் நீங்க விடலையா, உங்களை மொத்தமா முடிக்கிறேன்னு சொல்றாராம். ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுத்தா மொத்தமா சரண்டர் ஆயிட்டு போயிருவாரு.
என்ன சார் அவரெல்லாம் போட்டு பேசிக்கிட்டு ரைட். ஒரு எம்எல்ஏ சீட்டுக்கு ஓடக்கூடிய ஒரு ஆளு ஆ. என்னத்தை அவங்க சாதிச்சுட்டாங்க, என்ன பண்ணிட்டாங்க? விடுதலை சிறுத்தையில 10வது இடத்துல இருந்தவர். ஆ. அதோட சின்ன கட்சி இது தாவேக்கா, அவங்க 2 எம்பி உள்ள கட்சி அங்கீகரிக்க 26% இருக்குன்றாரு. என்ன நம்ம பீகார் தேர்தலை பேச வந்தோம், இருந்தாலும் பாருங்க ஆதவ அர்ஜுனோடனே நீங்க சுவாரஸ்யமாயிட்டீங்க. கண்டிப்பா. 26% இருக்குன்றாரு. விஜய்க்கு 26%. கண்டிப்பா சீமானோட 8% குறைவா இருக்கிறாங்க. 26%. அதாங்க சீமானோட 8% குறைவா இருக்காங்க. சீமான் 34ல இருக்கிறாரு, இவங்க 26ல இருக்காங்க. இது இன்னும் புது கணக்கா இருக்கு. 34 எங்க இருந்து அவர் கணக்குக்கு ஆனைக்கு பானை சரியான கணக்குக்கு ரவீந்திரன் துரைசாமி தான் உங்க வண்டவாளத்தை தண்டவாளத்துல ஏத்தி உங்க முகத்திரையை கிழிச்சு நீங்க ஊதி பரப்புடைய பொருளை ஊசியை வச்சு குளிச்சு ஜோசப் விஜய முகத்திரைய கிழிச்சி எறியதுல ரவீந்திரன் துரைசாமி நம்பர் 1. உண்மையோடும் நேர்மையோடும் இந்த மோசடி கும்பகளை அடிச்சு துவைக்கிறவங்க தமிழ்நாட்டுக்கே தெரியும், உங்களுக்கே தெரியும். சில நான் ஒத்துக்கிறேன், உங்களுக்கே தெரியும் சார். அவங்க ஏற்கனவே ஒண்ணுமே இல்லாத போது மக்கள் இயக்கமாகும் போது 110 இது வார்டு உறுப்பினர்கள் வந்தாங்களா இல்லையா? அதான் அதுலதான் 3வது இடம்னு சொல்லி மோசடியை பண்ணி இன்னும் அந்த மோசடிக்கு நீங்களும் பதில் தரல. சவுக்கு சங்கர் ஓடிட்டாங்க, கஸ்தூரி சங்கர் ஓடிட்டாங்க. 214 தேர்தல் அன்னதானம் போட்டேன்னு சொல்லி வெறும் 35 இடத்துக்கு மேல போடலன்னு நம்ம சொல்றதுக்கு அதை ஒரிஜினல் ஆதாரம் தர முடியல. அடிச்சு விடலாம் சார், என்ன வேணாலும் அடிச்சு விடலாம். நீங்க உங்களுக்கு கட்டமைப்பு இல்ல, ஆள் கிடையாது. நீங்க கேண்டிடேட் போட்டா ஸ்டாலின் கொடுக்கறது எப்படி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட்னு அதை ஒரிஜினாவே ஸ்டாலின் நூல் விட்டா போய் உதயசூரில் நின்றுவாருன்னு ஜோசப் விஜய்க்கு தெரியும். இந்த மாதிரி சந்தர்ப்பவாதிகளையும் பல கட்சி மாறுறவங்களையும் வச்சு விஜய் களத்துக்குள்ள வருவார்னு நினைக்கிறீங்களா சார்? விஜய் கில்லாடி சார், விஜய் சிம்மணன் சார், காரிய ஆள் சார். அவரு இந்த மாதிரிப்பட்ட ஆளுங்களோட பேச்சு அதெல்லாம் விஜய்க்கு தெள்ள தெளிவா தெரியும் சார். நீங்க பீகார் பிரசாந்த் மறுபடியும் பீகார் விட்டு தமிழ்நாடுக்கு வந்துனே இருக்கும். பீகார் பிரசாந்த் கிஷோர் அங்க தேர்தலை முடிச்சது நேரா விஜய்க்கு வேலை செய்ய வர போறதா ஒரு தகவலும் சொல்றாங்க. அதையும் ஆதவ அர்ஜுனா தான் அழைச்சிட்டு வர போறாராம். பிரசாந்த் கிஷோர் வேலை செய்யலாம், ஆனா பிரசாந்த் கிஷோரே சரியா கேண்டிடேட் போடல. பட் அவர் இடைத்தேர்தலில் கேண்டிடேட் போட்டாரு. பிரசாந்த் கிஷோர் பாராட்டுக்குரியது. கோழை நாய்கள் களத்தை விட்டு ஓடிட்டாங்கன்னு சீமான்கிட்ட திட்டு தான் வாங்கியிருக்காரு விஜய். சின்ன திட்டா வாங்கியிருக்காரு. அது சீமான் அவர் குறிப்பிட்டு, அது விஜய்னு அவர் குறிப்பிட்டு சொல்ல, நீங்க ஏன் சீமான் அப்படி சொன்னதா நீங்க சொல்றீங்க? கோழை நாய்கள்னு சீமான் சொன்னது களத்துக்குள்ள வராம ஓடனவங்கள. சரி, நாய் ஒன்றும் மோசமான மிருகம் இல்லை. சரி, அது நன்றி உள்ள மிருகம். வாட்ச் டாக், இப்ப நம்ம கூட வாட்ச் டாக் தான். காவல் நாய் மோடியை ஏமாத்ததுக்கு பெரும் கூட்டம், சந்தர்ப்பவாத சுயநல கூட்டம் தமிழ்நாட்டில் இருக்கும்போது மோடிக்கான காவல் நாயா நம்ம இருக்கோம். வாட்ச் டாக் ஃபார் மோடிங்கிறது நம்ம பெருமைப்படுறோம். ஸோ நாய்ங்கிறது மோசம் இல்லை. இல்ல சார், மோடி அது மோசமான வார்த்தை கோலத்தனங்கிறது தான் மோசமான வார்த்தை. மோடியை மத்தவங்க ஏமாத்திடுவாங்கன்னு நீங்க வாட்ச் டாகா இருக்கிறதா சொல்றீங்கல்ல. மோடி நிதிஷ்குமாரை ஏமாத்திடலான்னு தானே அவர் நினைக்கிறாரு. பீகார்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் நம்மால் ஒருத்தர் அங்க சிஎம் ஆக்கிடலாம் தானே அவருடைய திட்டம் இருக்கு. நிதிஷ்குமார் கம்பல்ஷன் மதேஷ் எம்பி இருக்குது, மைனாரிட்டி கவர்மெண்ட் ஓட்டு இருக்குது, அவர் டிசைடிங் ஃபேக்டர். அவரும் தேஜஸ்வியும் சேர்ந்து லாலுவும் சேர்ந்து ஜெயித்திருக்காங்க. ஆனா 20 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி சார் அது. இன்னொன்னு, நிதிஷ்குமாருக்கு முன்னாடி பீகார்ன்ற அடையாளம்னா என்ன? லல்லு பிரசாத் யாதவ், ராபரி தேவி, அந்த ஃபேமிலி அது ஒரு பெரிய ஆதிக்கம். அதற்கு பிறகு இன்னைக்கு தேஜஸ்வி யாதவ் அந்த முகம் வந்திருக்குல்ல. தேஜஸ்வி யாதவுக்கு என்னதான் காட்டாட்சினி மோடி அடிச்சாலும் கூட எமர்ஜென்சி வைத்த ஒரு சுத்த வீரர் லாலு பிரசாத் யாதவ்ங்கிற மரியாதை எங்களுக்கு உண்டு, மனசுக்குள்ள மோடிக்கு உண்டு. பரவாயில்ல, உங்களுக்கு 14ஆம் தேதி ரிசல்ட் அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் இப்ப வந்து ரெடி பண்றீங்க. ரிசல்ட் அந்த பக்கம் இருந்தா இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் சொல்லலாம்னு. மோடியை பொறுத்தளவுல நீங்க மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், சத்தீஸ்கர் தோத்ததுமே 19க்கு முன்ன மோடி முடிஞ்சு போனாருன்னு சொன்னீங்க. அந்த 3 ஸ்டேட்லுமே பார்லிமெண்ட்ல மோடி எழுப்பி வந்தாரு. ஸோ மோடிங்கிறது வந்து வேற, அசம்பிளிங்கிறது வேற, மோடிங்கிறது வேற. பாராளுமன்றத்தில் வெற்றி பெற்ற ஜார்க்கண்ட்ல கூட அவர் தோல்வி அடைஞ்சிருக்கிறாரு. பார்லிமெண்ட்ல தோல்வி அடைஞ்ச மத்திய பிரதேசிலையும் ஹரியானாவிலும் கூட RSS உழைப்புல வெற்றியை பெற்றிருக்காங்க. ஓட்சோர்னு ராகுல் காந்தி ஏயா இப்படி பேசுறாங்க? ஆமா, இப்போ வந்து ஒட்டுமொத்தமா பல்கா எடுக்கிறாங்க, ஏரியாவா மொத்தமா அறுவடை பண்றாங்க. சார் இவிஎம் மிஷின் சரியில்லை, ஓட்டு திருட்டு, இதை சொன்னா என்னைக்கும் பாஜக எவிடன்ஸோட சொல்றாரு சார் ராகுல் காந்தி. எவிடன்ஸோட சொல்றாரு. நீங்க ஒரு இத்தாலி பெண்மணி வந்து நம்ம நாட்டின் பிரதமர் ஆகிறதான்னு பேசுனீங்கல்ல, இன்னைக்கு யாரு பிரேசில் அது இதுன்னு யார் பேரையெல்லாம் கொண்டு வரீங்களே அப்படின்னு காட்டுறாங்கல்ல. இன்னைக்கு அதோட சோசியல் மீடியாவில் அதகலமா இருக்குது, அதகலப்படுது, நான் மறுக்கல. இதோட நெட் ரிசல்ட் என்ன? ஓட்சோர் பண்ணியும் இவிஎம் மிஷின் டேம்பர் பண்ணியும் பாஜக தான் ஜெயிக்கும், அதான் சொல்றாரு. வெற்றியை ஒத்துக்கிட்டாருல்ல. இல்ல, மோடி இப்படிதான் வெற்றி பெறாரா? ரவீந்திரன் துரைசாமி அவருடைய மோடியுடைய லாயலிஸ்ட் அப்படி நினைக்கிறீங்களா என்ன? அப்ப உண்மையான வெற்றி இல்லையா? அவர் சொல்லக்கூடிய அந்த
கருத்துக்கு என்னோட பதிலா நான் இதை சொல்றேன். அவர் கருத்து கணிப்புகளை வச்சுட்டு கருத்து இல்ல கணிப்பு அவர் எவிடன்ஸோட பிபிடி போட்டு தானே சார் சொல்றாரு ஒவ்வொரு பிரஸ் மீட்டா. அந்த பிரஸ் மீட் தான் பெருசா போயிருக்கணும். அதுக்குள்ள ராகுல் இவரு ஆதவ அர்ஜுனாவும் விஜயும் இங்க பேசி மொத்தமா டைவர்ட் பண்ணிட்டாங்க. செங்கோட்டை அதை தூக்கி போட்டுட்டு போயிட்டாரா? எங்க செங்கோட்டை பிரஸ் மீட்டை யாரும் பார்க்கல சார், யாரும் பார்க்கல. எனக்கு என்னன்னைக்கு தொலைக்காட்சியில் விவாதத்தை கூப்பிட்டுருக்காங்க. அவர் கொடநாட்டில் எப்படியாவது எடப்பாடியை லாக் பண்ணிடலாம்னு நினைக்கிறாரு செங்கோட்டையன். டிடிவிக்கும் அதான் இன்னும், செங்கோட்டையனுக்கு அதான். ஓபிஎஸ் இன்னும் பேச ஆரம்பிக்கல. ஓபிஎஸ் அவர்கள்கிட்ட மனோஜ் பாண்டியன் எதுக்குங்க திமுகவுக்கு போனாரு, உங்ககிட்ட இருந்து ஒரு போயிட்டாருங்க, அவரு எல்லாம் நன்மைக்குன்றாரு. என்ன சொல்ல? அதான் ஒரு ஸ்திர பிரஞ்சனாட்டு அந்த கருத்தை சொல்றாரு. இன்னைக்கு ஹிண்டு அது எல்லாம் நன்மைக்குன்னா எப்படி? நானும் பின்னாடி அதைத்தான் சொல்ல வர்றேன். அதைத்தான் நானும் சொல்ல வரேன். டிஎம்கேக்கு போறாரா? ஹிண்டு ராமகிருஷ்ணன் அந்த தெளிவா இன்னைக்கு எழுதியிருக்கிறாரு. ஹிண்டு ராமகிருஷ்ணனை பற்றி நான் பல விமர்சனங்களை வைப்பேன். பட் மனச்சாட்சி படி நல்லா பண்ணுனா உடனே பாராட்டிடுறேன். ஓபிஎஸ் வந்து டிஎம்கே போறாரா? ஆர்டிகல நான் பாராட்டிடுறேன். இல்ல திமுக போவாரா? ஓபிஎஸ்க்கு பெஸ்ட் ஆப்ஷன் டிஎம்கே தான். ஓ, அன்பழகன் மாதிரி ஒரு திறமைசாலி, சி சுப்பிரமணி மாதிரி ஒரு திறமைசாலி, தெளிவா கலைஞரும் பேராசிரியர் மாதிரி ஸ்டாலினும் ஓபிஎஸ்ங்கிற சூழ்நிலை கூட எடப்பாடியை கொண்டாடிடுவாங்களே. அப்படி ஒன்று நடந்தது எதிர்காலம் சொல்லலாம். எடப்பாடியை கொண்டாடிடுவாங்க மக்கள், அதிமுக தொண்டர்கள். ஏன் தெரியுமா? இவரை எவ்வளவு அழகா கண்டுபிடிச்சிருக்காரு பாருங்க. அப்பவே கண்டுபிடிச்சிருக்காரு எடப்பாடி. அப்படிதானே போகும் அது. அப்படி நடந்தா அதிமுக தொண்டர் எங்க இருக்கான்? வன்னியர் 10.5 ஓட்டு போட்டிருக்கான். 10.5 சரியா நம்ம சதி பண்ணிட்டாப்லங்கிறதுக்காக தென் மாவட்டத்தில் டெபாசிட் இழக்க வச்சிருக்கிறான். அதிமுக தொண்டர் எங்க இருக்கான்னு கேட்கீங்க. மூத்த பத்திரிகையாளர் பாண்டியனுடைய சர்வே பாத்தீங்களா? 3% அப்ல இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. அதிமுக பாத்தீங்களா இல்லையா? பாண்டிய சர்வே எல்லாம் குப்பை கூடையில் தோட்டு போய் அவர் சொல்லி எரியா சரியாச்சு. நான் எனக்கு 10க்கு 8 கரெக்டுனா அவருக்கு 10க்கு 2 தான் கரெக்டா இருக்கும். என்கிட்ட நான் டிஸ்டிங்ஷன் வாங்கினவன். ஃபெயிலாகி கிடைக்கக்கூடிய பாண்டியை பற்றி எல்லாம் என்கிட்ட ஏன்பா பேசுறேன்? ரிசல்ட் தெரிஞ்சிடும் சார். ரிசல்ட் தெரிஞ்சிடும். அது இல்ல. 2011 ரிசல்ட் எப்படி ஆச்சு? 2006 to 11 காலகட்டங்கள்ல ஜெயலலிதா இறந்த பிறகு பாண்டே போன்றவங்களுக்கெல்லாம் பேலன்ஸே இழந்துட்டாங்க. சசிகலா தான் இங்க எல்லாம் வந்துருவாங்க. ஜெயலலிதா இடத்துல சசிகலா எல்லாமே அப்படி போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. நான் தான் சொன்னேன், கவர்னர் வரமாட்டாரியா, பதவியேற்புல நடக்காதுன்னு. நானும் அந்த முத்துக்குமார் திராவிட இயக்க எழுத்தாளர் அவரும் உண்டு. அது மட்டும் இல்லை, அவர் கோலோச்சிய தந்தி டிவிலேயே, தந்தி டிவி அதிபரே சந்தாலியா, ஹிண்டு ராம் எல்லாரும் வந்து சிவந்தி பாலசுப்ரமணியத்தை எல்லாம் பூச்செண்டு கொடுக்கும்போது சசிகலா பதவியேற்கலாம் ஒன்றும் நடக்காதுன்னு சொன்னேன். பட் இந்த ஒரு கருத்தை நம்ம சொல்லி ஜெயித்ததை என் தம்பி சூப்பர் ஸ்டார் சவுக்கு சங்கர் யூ ஆர் கிரேட்டுங்கிறான். பாண்டேக்கு அதை கூட சொல்றதுக்கு ஒரு பெருந்தன்மையோ ஒரு மனப்பக்குவமோ இல்லை. பட் என்றாலும் பாண்டே பீகார்காரரு, ஒரு பீகார்காரிங்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை. பீகார்காரர் இங்க ஒரு இந்தியரா ஷைன் பண்றத மனப்பூர்வமா நான் வாழ்த்தக்கூடியவன், வணங்கக்கூடியவன் தான். பட் பாண்டேக்கு அந்த மனப்பக்குவமும் சவுக்கு சங்கருக்கு பெருந்தன்மையும் இல்லைங்கிறத சுட்டிக்காட்ட வரும். நீங்க பிப்ரவரி மார்ச்ல நீங்களுமே பீகார்ல இப்ப எப்படி டஃப் ஃபைட் ரிசல்ட் இருக்குன்னு சொல்றீங்களோ அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் சொல்லுவீங்க. சொல்லக்கூடிய காலம் வரும். அப்படி சில மாற்றங்கள், கூட்டணி மாற்றங்கள்லாம் நடக்க போகுதுன்ற தகவலும் நமக்கு வருது சார். உங்களுக்கும் வந்திருக்குமே. அது ரவீந்திரன் துரைசாமி ஃபார்முலா படியா 21 ரவீந்திரன் துரைசாமி சொல்லி அடிச்சு இவங்களெல்லாம் வீழ்த்தின மாதிரி கருத்து பாரியா எப்படிங்கிறத அந்த டைம் வரும்போது தான் பார்க்க முடியும். ரைட் சார். பிரதமர் மோடி அவர்கள் பீகார் தேர்தல் பிரச்சாரத்தின் போது எதுக்கு சம்பந்தமே இல்லாம ஐயா ஸ்டாலின் அவர்களையும் திமுகவையும் வம்பில் இழுத்தாரு? இது தெளிவா பேசணும்னா, உடச்சி பேசணும்னா பெட்ரோல் லேண்டில் தான் பயிரிட முடியும். சரி, பெட்ரோல் லேண்டு முக்கியம். மற்ற லேண்டு வந்து பெட்ரோல் ஆக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு அதை செழிப்பாக்கணும். செழிப்பான நிலம் முக்கியம். தரிசு நிலத்தை சொல்றீங்களா? தரிசு நிலத்திலையும் மோடி தோல்வி ஒத்துக்கிட மாட்டார். வில் நெவர் அக்செப்ட் டிஃபீட் எனிவேர். அதுக்கான வேலைகளை 29 சாதிப்பார். வாஜ்பாய் 98 ஜெயித்த மாதிரி நாங்களும் தோத்து போனவங்க எல்லாரையும் ஒன்னா சேர்த்து 1-1 29 ஜெயிக்க முயற்சி பண்றோம். ஆனா தமிழ்நாட்டில் என்ன ரிசல்ட்? அதுக்கு முன்ன ஒரு 1-1 வந்ததுன்னா ஸ்டாலினுக்கு போட்டி கொடுக்கலாம். தமிழ்நாட்டில் இப்படி அந்நியப்பட்டு போயிட்டே இருக்காரு சார் மோடி. இந்த மாதிரி தமிழர்கள் மீதான வெறுப்பை இப்படி சொல்றதன் மூலமா, மற்ற மாநிலத்தின் சொல்றதன் மூலமா அங்க தமிழ்நாட்டில் ஒரு வெறுப்பு தானே அது. தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட ஏற்கனவே அந்நியப்பட்டு தான் இருக்காரு அவரு. இன்னும் அந்நியப்பட மாட்டாருன்னு என்ன நிச்சயம்? இதுக்கு பாஜக தலைவர்கள் பதில் சொல்லிட்டாங்க. தமிழ்நாடுன்னு சொல்லலைங்கிறத அவங்க விளக்கம் கொடுத்துருக்காங்க. திமுக இன்னைக்கு ஆட்சியில் இருக்குல்ல, திமுக ஆட்சியில தான் இதெல்லாம் நடந்திருக்குன்னு அவர் சொல்றாருன்னா தமிழ்நாட்டு மக்களை தானே சொல்றாரு. தமிழ்நாட்டு மக்களால் துன்புறுத்தப்படுறாங்க, துயரப்படுத்தப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க பீகாரி மக்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழ்நாட்டு மக்கள் பீகாரி மக்களை என்ன பண்ணிட்டாங்க?
நான் கேட்கல, இது ஒவ்வொரு தமிழனுடைய கேள்வி சார். மோடியை பார்த்து கேட்குறாங்க. உங்கள் கேள்வி இது நியாயமான கேள்வி தான். பொதுவாக பீகாரிகளை பொறுத்த அளவில் தமிழர்கள் வந்து அந்த தேசபக்தியில் குறைஞ்சவர்களுங்கிற ஒரு எண்ண ஓட்டம் இருக்குது. அதை மையமாக வச்சு தேசபக்த பீகாரிகள் ஓட்டை வாங்குறதுக்கு பேசியிருப்பார். அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. வேற ஒன்றும் இல்லை. அதில் நீங்கள் பெருசாக இங்கே ஒன்றும் கிரைம் ரேட்டோ அங்கே ஒன்றும் அந்த ரெக்கார்ட்ஸோ அப்படி ஒன்றும் கிடையாது. ஒரு பொலிட்டிக்கல் இதுக்கு பேசினது தான். கோயம்புத்தூர் பகுதிகளில் யாத்திரை போயிட்டு இருக்காரு திரு நயினார் நாகேந்திரன். இந்த சமயத்தில் நம்மால் திரு அண்ணாமலை அவர்கள் கோவாவில் போய் உட்காந்துருக்காரு. அவருடைய தொகுதி, அவர் 2வது இடம் பிடித்த தொகுதி. இப்போ நயினாரனுடைய யாத்திரையை வலு சேர்க்கணுமா இல்லையா? இங்கே தானே இருந்திருக்கணும் அவரு. தேசிய கட்சிகளில் இந்த மாதிரிப்பட்ட அரசியல் நடக்கத்தான் செய்யும். அதுங்க என் தொகுதிக்கு வராருங்க, தமிழ்நாட்டில் வந்து எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆக்கணுங்க அப்படின்னு சொல்லி அவரு கூட நிற்கணுமா இல்லையா? இது எல்லாமே என்ன லாபம் ஒவ்வொரு கட்சிக்குங்கிறதுல இருக்குது. அதில் தேசிய கட்சிகளில் மூப்பனார் கோஷ்டி, வாழப்பாடி கோஷ்டின்னு இருக்கும். எடப்பாடி பழனிசாமி பலத்துக்கு ஏற்ற சீட்டை அண்ணாமலைக்கு கையில் கொடுக்கணும். அது 2019 நோட்டாவுக்கு கீழே ஆர்கே நேரில் போன கட்சி 2.7% வாக்கெடுத்து பாரிவேந்தருக்கு 40 சீட்டு, யாதவர் உடையாருக்கு 40, யாதவருக்கு 20லாம் போன கட்சி. அதுக்கு கூட்டணி கிடையாதுன்னாரு. பதறி அடிச்சுக்கிட்டு கொடுக்கறத கொடுங்கன்னு வாங்கிட்டாங்க. அதே தொடர்ந்து பாமக கோவப்படுவாங்க, உங்களுக்கு அதிக சீட்டு கொடுத்தாருன்னு 20 சீட்டில் ஐயா எடப்பாடி இது பண்ணிட்டாரு. இப்போ அண்ணாமலை கம்பீரமாக சிறப்பாக தமிழக பாஜக வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு இரட்டை இலக்கத்தில் 11.4 எடுத்திருக்கிறாரு. சாதிச்சிருக்காரு சார். அவர் இருக்கும்போது தான் நடந்திருக்குது. ஆனா டிசைடிங் இன்னைக்கு கேட்கிற இடத்துலயும் கொடுக்குற இடத்துலயும் யார் யார் இருக்காங்க? அமித்ஷா இருக்காரு, நயினார் நாகேந்திரன் இருக்காரு. இந்த ரோல்ல அண்ணாமலை எங்க இருப்பாரு? எங்க இருக்காரு? முதல்ல நாங்க இருக்கோம். பிஎம் ஓட்ட எங்க நீங்க உங்களை உள்ள விட மாட்டாங்க சார். எடப்பாடி அவர் ஏங்க அவர் கிட்டியே சேர்க்காதீங்கன்னு வாங்க. பிஎம் ஓட்ட எங்க கருத்து எடுபட்டாச்சு. பிஎம் ஓட்ட எங்க கருத்து எடுபட்டாச்சு. நாங்க பாண்டே 20ன்னு சொல்லக்கூடிய இடத்துல நாங்க 60ன்னு சொன்னோம்னா ஏற்கனவே சசிகலா விஷயத்துல பாண்டே தோத்தாருன்னு சொல்லக்கூடிய மனப்பக்குவம் இல்லாத எடப்பாடி டாட்டான்னு சொல்லிட்டு பனையூர்ல இருந்து நண்பர் வாங்க நம்ம ஒன்னா பயணி பண்ணிட்டாருன்னா முடிஞ்சிச்சு. அப்ப தாராளமா போலாம். பல நிரூபிக்காதவரை வச்சு 0 ஓட்டு தான் வரும். கையில ஓட்டு இல்லாத எவனும் ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. இந்த கட்டுக்கதைகளை, இந்த குப்பைகளை வந்து 4 பேர் பேசுவான். விவரம் தெரிஞ்சவனுக்கு இது குப்பைன்னு தெரியும். சரி, நீங்க 24ல் பனையூர்காரர் ஓட்டை நிரூபிச்சிருந்தாருன்னா அது ஓட்டு. நான் சொன்னேன் 24 நிக்க சொன்னேன். இப்பவே 26ல் இருக்குன்றாரு. அதான் சீமானோட 8% குறைவு. சீமான் 34ல் இருக்கிறாரு. ஓ, அதை விட 8 கூட்டிப்பீங்க. ஆமா, 30 சொன்னா 38, 40 சொன்னா 48. சீமான் 8% இருக்காரு, 0ல இருக்கிறாரு. பீகார் எலெக்ஷனை பொறுத்தவரையில அந்த அடுத்த கட்ட வாக்குப்பதிவு 11ஆம் தேதி எப்படி இருக்கும்? ஏன்னா இப்பவே பெரிய அளவுக்கான வாக்குப்பதிவு நடந்திருக்கு. 2ஆம் கட்டம் எப்படி இருக்கும்? சோசியல் செக்ஷன்ஸ்களுக்குள்ள போட்டி. பிரதான் சொல்ற மாதிரி நாங்க 65 எங்களுக்கு பெரிய சோசியல் செக்ஷன் இருக்கு. இதுல அதிக ஓட்டை போல் பண்ணி வெற்றி கோட்டை தொடர்றதுக்கான அனைத்து முயற்சிகளையும் செய்வோம். ஜெயிப்பாங்களான்றதை பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் பீகார் பேசும்போதே நடுவில் பிரசாந்த் கிஷோர் வந்து, தமிழ்நாடு வந்து, விஜய் வந்து, ஆதவ ஒரிஜினல்லாம் வந்து போயிருக்காரு. எல்லாத்தையும் மக்கள் கிட்ட கொடுப்போம். எடப்பாடியை பேசுனா கூடுதல் நேரமும் எடுத்துக்கிறீங்க நீங்க. அது ஒரு தனி பேட்டியை நம்ம நேரில் நேரம் கொடுத்து பேசி. அம்பேத்கர் சொல்றாரு ஐடென்டிஃபை த எனிமின்னு. சரி, எடப்பாடி தான் எனிமி, விஜய் எல்லாம் இல்ல. விஜய் சும்மா யூடிசி மாதிரி ஒரு விஜய் டிசி. நம்மளை வழக்கத்தோம்னா தம்பி, அன்புக்குரிய பாசத்துக்குரிய ஜோசப் விஜய், உனக்கும் வழக்கதானப்பா, நீ விக்க வச்சிருக்காப்பா, இப்படி எல்லாம் ஆட்களை சொல்ல விடாது. 2 பேரும் டீஸ் பண்ணுவோம். இல்ல சிவகார்த்திகேயனும் சூரியன் சண்டை போட்டது யாருப்பா அது ஓரமா போய் விளையாடுன்ற மாதிரி டீல் பண்ணுவீங்க போல. ஓகே மாதேஷ், நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி ரவீந்திரன் துரைசாமி சார். நன்றி மாதேஷ்.